ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்தியன் ஸ்டாக் அனலிஸ்ட். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி, இனிமேல் ரெகுலராக வீடியோ போட ஆரம்பிச்சிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு ஒரு பெரிய மூமெண்ட். பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி சென்செக்ஸ் ஓவரால் மார்க்கெட்டே இன்னைக்கு ஒரு பெரிய மூமெண்ட்ல மூவ் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் இந்த மார்க்கெட்ல இந்த மூவ்மெண்ட் நடந்துச்சுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதுக்கான ரீசன் என்ன, எவ்வளோ மார்க்கெட் மூவ் ஆச்சு, இதுக்கான ரீசன் என்ன, இதுக்கு பின்னாடி உள்ள நியூஸ் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து மார்க்கெட் எவ்வளோ மூவ் ஆயிருக்குங்கிறத நம்மளோட இதில் நம்ம செக் பண்ணலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இன்னைக்கு மேஜரா இம்பாக்ட் பண்ண நியூஸ் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் வந்து நம்மளோட டாக்ஸ் ரெடியூஸ் பண்ணது தான் மெயினான ரீசனு. அதனால தான் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு கேப் அப் அண்ட் புஷ்ஷான மூவ் இருந்ததுக்கு காரணமே அதான். கிட்டத்தட்ட 50%லேருந்து 18% வரை நம்மளோட இந்தியன் குட்ஸோட டாக்ஸ் ரேட்டை குறைச்சிட்டாங்க. அண்ட் தென் அதுக்கான ரீசன் ஏன் குறைச்சாங்கன்னா, நம்மளோட பிஎம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் இனிமே ரஷ்யாவில் ஆயில் வாங்குற ஸ்டாப் பண்ணிட்டு வெனின்சுலாலேருந்து அதிகப்படியான ஆயிலை நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நமக்கான ரேட் இன்னும் குறைச்சு ட்ரேட்ஸ்க்கான இது குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் அனதர் ரீசன் என்னன்னா, அந்த இப்படி சொன்னனால நம்மளோட இந்தியன் ருப்பியோட வேல்யூ வந்து 1.5% வரை இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? அதாவது எக்ஸ்போர்ட் க்ரோத் ஸ்ட்ரென்தன்டு கரன்சி ஆயிடுச்சு. அதாவது கிட்டத்தட்ட 1.33% வரை 1.33 வரை சிங்கிள் செஷன்ல இது வரை இன்க்ரீஸ் ஆனதே கிடையாது 2018 இருந்து. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட இந்தியன் ருப்பி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுதான் ஒன் ஆஃப் த ரீசன் ஆஃப் தி கேப் அப் ஓப்பனிங் ஆஃப் தி மார்க்கெட். சரி, இன்னைக்கு கேப் அப் ஆகி ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு மார்க்கெட், அது நம்மளுக்கு தெரியணும்ல. ஸோ இதான் இன்னைக்கு நிஃப்டி 50யோட மார்க்கெட் மூவ்மெண்ட். ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பாருங்க. நிஃப்டி 50யோட ப்ரீவியஸ் க்ளோஸ் எங்க இருக்கு? 25,088. சரிங்களா? அதான் ப்ரீவியஸ் டே க்ளோஸ். ஸோ இப்போ நம்ம வந்து சார்ட்டுக்கு போயிடலாம். இதுதான் நிஃப்டி 50. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் ப்ரீவியஸ் டேயோட க்ளோஸ், நமக்கு க்ளோசிங் பாயிண்ட். கிட்டத்தட்ட அது எங்கே இருக்குன்னா, அது அவங்க நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி, அதாவது பாயிண்ட் சம்திங் கூட குறையா இருக்கு. 25.93, 25.88 அது அந்த இதில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு நேற்று. ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ கேப் அப் ஆகி ஓப்பன் ஆயிருக்குன்னா, கிட்டத்தட்ட 1225 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட கேப் அப் ஆகி ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது இது நிஃப்டி 50ல. சரிங்களா? அதுதான் நான் ஏற்கனவே இங்கே மார்க் பண்ணி வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட பாருங்க, நேற்று வந்து 25,088ல இருக்கு. இன்னைக்கு ஓப்பன் ஆனது, கேப் அப் ஆகி ஓப்பன் ஆனது கிட்டத்தட்ட 25,103ல ஓப்பன் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் விட இன்னைக்கு வந்து ரொம்ப இதாகி ஓப்பன் ஆயிருக்கு. ஆனால் இன்றைக்கு இன்டர்டேயோட ஹை எவ்வளோ, இன்னைக்கான ஹை எவ்வளோனா 26,341. இதுதான் இன்னைக்கான ஹை. இன்னைக்கான லோ என்னன்னா 25,641. அதான் இன்னைக்கான லோ. அதாவது இன்னைக்கான ஹை என்னன்னா 26,000 தான் இருக்கு. இந்த பின் டாப் தான் வந்து அந்த 26,000 இந்த இருக்கு. இன்னைக்கான ஹை இது. இன்னைக்கான லோ எங்க இருக்குன்னா, நமக்கு இங்க இருக்கு இன்னைக்கான லோ. இதான் இன்னைக்கான லோ, கிட்டத்தட்ட 25,643. இன்னைக்கான ஹை என்னன்னா இங்க இருக்கு, நம்மளோட இன்னைக்கான ஹை 26,338. அது நான் அந்த விக்கோட லெவல் எனக்கு கரெக்டாக இங்கே ஜூமின் ஆகலை. ஸோ மேபி சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கலாம். சரிங்களா? அது ஒன்றும் இது கிடையாது. ஆனால் இன்னைக்கு முக்கியமான ஒன்று வேல்யூ என்னன்னா, இன்னைக்கு மார்க்கெட் எல்லாமே வந்து இப்போ மேலே போகுது, அப்படியே மேலே இருந்துரும், அப்படியே மேலே போகும் அப்படிலாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அப்படி எதுவுமே நடக்கல. ஏன்னா மார்க்கெட் மேலே போச்சு, ஆனால் போன ஸ்பீட்ல அப்படியே கீழே வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட்குள்ளேயே இன்னைக்கு மார்க்கெட் இருந்துச்சு. ரேஞ்ச் பவுண்ட்லாம் என்னன்னா, ஒரு சப்போர்ட் இருக்கும், ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த ஒரு சின்ன அந்த ஒரு 1000 பாயிண்ட்ஸோ, ஒரு 700 பாயிண்ட்ஸோ, 600 பாயிண்ட்ஸுக்குள்ளேயே இந்த மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கும். ஒரு 200, 300 பாயிண்ட்ஸ்குள்ள தான் இருக்கும் மார்க்கெட் மூவ்மெண்ட்டே. அந்த அதுக்குள்ளேயே அந்த மார்க்கெட் இருக்கும். இன்னைக்கு எல்லாம் ஓப்பன் ஆனோன்னா பெரிய மூவ் இருக்கும்னு நினைச்சாங்க. பட் ஆனால் அப்படி எதுவும் நடக்கல. மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு, பெரிய கேப் அப்ல ஓப்பன் ஆச்சு. பட் அங்கேருந்து கீழே வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே இருந்துச்சு. ஆனால் என்னோட கெஸ் என்னன்னா, மேபி இந்த கேப் இன்னும் ஃபில் ஆகும். அதான் எனக்கு தோணுது. மேபி இந்த கேப் வந்து, ஏன்னா இவ்வளோ பெரிய கேப்பை வந்து மார்க்கெட் என்னைக்குமே விட்டது கிடையாது. கண்டிப்பா இந்த இடத்துல கேப் ஃபில்லிங் நடக்கும். ஸோ அதை அதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ அடுத்து நம்ம எது பார்க்கலாம்னா, பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டிலையும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நேத்தோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 58,000 தான். சரிங்களா? ஆனால் பேங்க் நிஃப்டி தான் சரியான ஓப்பனிங் இன்னைக்கு. இன்னைக்கு ஓப்பன் ஹை வந்து அதான் போட்டுருக்காங்க பாருங்க, இந்தியா அண்ட் யூஎஸ் ட்ரேட் டீல் அண்ட் ப்ராட் ஃபினான்சியல் செக்டர் பையிங். அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் இன்னைக்கு வந்து மார்க்கெட் இவ்வளோ இதுக்கே ஆச்சு. ஹை பாருங்க, பேங்க் நிஃப்டி டெஸ்டட் அபோவ் 60,000 நியர் செஷன்.
அதாவது இன்னைக்கு வந்து அபோவ் 60 போயிருச்சு. அதாவது நேத்து பிடிஎஸ்டில யாராவது ஆப்ஷன்ஸ் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா நல்ல லாபம் பார்த்திருப்பீங்க. பிடிஎஸ்டில யார் எத்தனை பேர் வாங்கி வச்சிருக்கீங்க என்னன்னு தெரியல. பட் பிடிஎஸ்டில யாராவது நல்லா வாங்கி வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு எத்தனையோ பர்சன்டேஜ் ஆயிருக்கும். இந்த ஜீரோ ஹீரோ கால் வாங்குறவங்க எல்லாம் இன்னைக்கு வாங்கி வச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து லட்சாதிபதி தான். லட்சத்துல வாங்கினவங்க எல்லாம் கோடீஸ்வரவங்க தான். என்ன இன்னைக்கு பிரீமியம் எதுவும் கரையாம இருந்தா சரி. இந்த வரைக்கும் இதோட விக்கு கிட்டத்தட்ட பாருங்க, நேத்தோட க்ளோசிங்ல இருந்து இன்னையோட ஓப்பனிங் கிட்டத்தட்ட 3000 பாயிண்ட். இந்த 3000 பாயிண்ட்ல யாராவது வாங்கி ஏற்கனவே பிடிஎஸ்டில போட்டு வச்சிட்டீங்கன்னா என்ன ஆயிருக்கும் இன்னைக்கு உங்களோட ஆப்ஷன்ஸ் எல்லாம்? எப்பா எங்கேயோ போயிருக்கும். இதே அதே மாதிரி தான் ஆச்சு. ஓப்பன் ஆச்சு, நல்ல ஹியூஜ் ஓப்பனிங். பட் ஆனா சஸ்டெயின் ஆகல. ஆனா கீழேயும் வரல. ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே உள்ளேயே ஃபில் ஆயிடுச்சு. அது அந்த ரேஞ்ச் நான் அந்த ரேஞ்ச் பவுண்டை பிரேக் அவுட் பண்ணணும்னு எதிர்பார்த்தேன். பட் அந்த ரேஞ்ச் பவுண்டையும் அது பிரேக் அவுட் பண்ணல. அதாவது மேலேயும் போல கீழேயும் வரல. அந்த ரேஞ்ச் பவுண்ட்லயே அப்படியே மார்க்கெட். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இங்க ப்ராஃபிட் எடுத்தவங்க நிறைய பேர் இங்க புக்கிங்ஸ் நடந்திருக்கும். இங்க பிடிஎஸ்ல வாங்கி இங்க புக்கிங்ஸ் நடந்திருக்கும். ஸோ அதனால எந்த ஒரு பெரிய மூவ்மெண்ட்டுமே இல்லை அதுக்கப்புறம். அந்த மார்னிங் நடந்த ஒரு பெரிய இதுதான். அதுக்கப்புறம் எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே மார்க்கெட்ல இல்லை. ஸோ எல்லாமே அப்படியே ஸ்லோ ஆயிடுச்சு. பெருசா பெரிய எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு திருப்பி அந்த மூவ் எதுவுமே நடக்கல. ஸோ இதுக்கான கீ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒன் பார்த்தீங்கன்னா 59,000 to 58,000 தான் இருக்கு சப்போர்ட். செகண்ட் சப்போர்ட் எங்க பண்ணா 58,000 வந்து 57,500 இருக்கு. ஸோ இதுவும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இது ரொம்ப முக்கியமான விஷயம். தயவு செஞ்சு இப்போ ஒரு நியூஸ் கிடைக்குது, நியூஸ்ல போய் ட்ரேட் பண்ணலான்னு யாருமே தயவு செஞ்சு ட்ரேட் பண்ணாதீங்க. அன்லெஸ் அண்ட் அன்டில் இங்க பாருங்க, எப்போ நீங்க ட்ரேட் பண்ணுவோம், ஹை இம்பாக்டா ஒரு நியூஸ் வருது, ஆர்பிஐ பாலிசி வருது, ஒரு இன்ஃபிளேஷன் வருது, ஒரு ஜிடிபியோட சேஞ்ச் வருது, பட்ஜெட் வருது. பட்ஜெட்ல ட்ரேட் பண்ண சொல்றோம், நான் தான் போட்டிருக்கேன், நான் தான் டைப் பண்ணேன். ஆனா பட்ஜெட் அன்னைக்கு மோஸ்ட்லி யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா பட்ஜெட் அன்னைக்கு உங்களுக்கு மூவ்மெண்ட் எந்த பக்கம் போகும்னு தெரியாது. ஒரு நல்ல நியூஸ் வரும்போது உங்களுக்கு பாசிட்டிவா போகும். செகண்ட் ஒரு பேட ஒரு நியூஸ் வரும்போது உங்களுக்கு நெகட்டிவா போகும். ஸோ அங்க அந்த நேரத்துல நீங்க புட் சைடோ இல்ல கால் சைடோ இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரீமியம் தானா கரைய ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு வந்து ஏன் அந்த ப்ரீமியம் கரையுதுங்கிறது உங்களுக்கும் தெரியாது, செபில இருக்கவங்களுக்கும் தெரியாது, அதை வாசிக்கிறவங்களுக்கும் தெரியாது. அது வாட்டில கரைஞ்சிட்டே போயிடும். கடைசியில நீங்க ப்ராஃபிட் பண்ணுவீங்களா லாஸ் பண்ணுவீங்களான்னு பார்த்தா மோஸ்ட்லி லாஸ்ட்ல தான் முடிப்பீங்க. மேபி நான் ப்ராஃபிட் பண்ணேன், இந்த பட்ஜெட்ல நான் ட்ரேட் பண்ண ப்ராஃபிட் பண்ணா அது உங்க லக்கு தான். மேபி அடுத்த உங்களுக்கு உங்களுக்கு அடுத்தடுத்து வாட்ச அவங்க ரீட் பண்ண ஃபினான்ஷியல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா இருந்திருக்கும். அதனால நீங்க பாசிட்டிவா இருந்திருப்பீங்க, ப்ராஃபிட் பார்த்துருப்பீங்க. பட் எல்லா டைம் அப்படி இருக்காது. ஒரு நியூஸ் பாசிட்டிவா இருந்ததுன்னா அடுத்த நியூஸ் நெகட்டிவா வந்துச்சுன்னா உங்களோட இது மேலே ஏறுற மாதிரி இருக்கும். மார்க்கெட்லாம் உங்க சைடு தான் போகும். ஆனா அவங்க ப்ரீமியம் கரையும். ஸோ அதை தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. இங்க பாருங்க, ட்ரேட் த ரியாக்ஷன் நாட் த ஹெட்லைன். என்னைக்குமே ஹெட்லைன்ல வர நியூஸை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க. சரிங்களா? ஒரு நியூஸ் வருதா உடனே உள்ள குதிச்சு டக்குன்னு வந்தா வந்துருச்சுடா இப்ப நான் போறேன்டா அப்படின்னு போய் உள்ள போனீங்கன்னா முடிஞ்சு, அவ்வளவுதான். தலையில துண்டை போட்டு உட்கார வேண்டியதான். அந்த ஒரு நியூஸ் வருது, அந்த நியூஸுக்கு அப்புறம் கன்ஃபார்மா எல்லாரும் வாங்குறாங்களா, அதுல ஏதாவது ட்ரேட் நடக்குதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்க. 5 to 15 மினிட்ஸ் நீங்க வெயிட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஒன்றும் அவசரம் இல்லை. மார்க்கெட் எங்கேயுமே போகாது, மார்க்கெட் அங்கேயே தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டைமிங்ல நீங்க ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது உங்க ஸ்டாப் லாஸ் தான். உங்க ஸ்டாப் லாஸ் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி டைமிங்ல. ஏன்னா எப்போ மார்க்கெட் ரிவர்சல் ஆகும், எப்போ மார்க்கெட் இதாகுங்கிறது யாருக்குமே தெரியாது. ஒண்ணும் இல்லை, இப்போ இங்க யாராவது பை பண்ணிருப்பாங்க, நினைச்சிருப்பாங்க சரி மார்க்கெட் என்ன மேல போகுது, நியூஸ் நல்லா இருக்கு. இப்ப இங்க பை பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க, மேல எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா மார்க்கெட் கீழே வரணும் அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இப்ப கீழே வந்தோன்னா என்ன இருக்கும், அவங்களோட ப்ரீமியம்ல என்ன இருக்கும், அவங்களோட அமௌண்ட் என்ன இருக்கும், கரைஞ்சு போயிருக்கும், இல்லாம போயிருக்கும். இப்போ அவங்க ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தாங்கன்னா அவங்க பை பண்ண இடத்துல இருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸோ இல்லை ஒரு 10 பாயிண்ட்ஸோ 5 பாயிண்ட்ஸோ ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தாங்கன்னா அவங்க சேஃப் கார்டு. இன்கேஸ் அவங்க ஸ்டாப் லாஸ் வைக்கல, நான் வந்து மேலே தான் எனக்கு ஏம் பண்ணியிருக்கேன், நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா தென் அவங்க ஸ்டாப் லாஸ் இருந்தாங்க, அவங்க அமௌண்ட் அவ்வளோதான், அவங்க கேபிட்டல் கரைஞ்சு போயிடும். மோஸ்ட்லி இன்டர்மீடியட்டா அட்வான்ஸ் ட்ரேட் பண்ணுற எல்லாருமே ஸ்டாப் லாஸ் போட்டு தான் பண்ணுவாங்க. இந்த பிகினராக ட்ரேட் பண்ணுற யாருமே ஸ்டாப் லாஸ் போட மாட்டாங்க. ஸோ ஸ்டாப் லாஸை போடுங்க. என்னைக்குமே உங்க சைஸை இந்த மாதிரி இந்த டைமிங்ல சொல்றேன், உங்க பொசிஷனை ஸ்மாலா வச்சுக்கோங்க. என்னைக்குமே லார்ஜா போயிட்டு இந்த உடனே காசு பார்த்தணும், ஜீரோ டு ஹீரோன்னு போனீங்கன்னா ஜீரோ டு ஹீரோ 1000 ஒன்று தான். அடிச்சா லக்கு, இல்லைன்னா இதுதான். இது மாதிரி தான், வந்தா மழை போனா இதுதான்.
அதனால மோஸ்ட்லி பிகினரா இருக்க யாருமே இந்த 0 டூ ஹீரோ காலுக்கு தயவு செஞ்சு போகாதீங்க. சரிங்களா? ஏன்னா, நீங்க வந்து அது போற சமயத்துல உங்க ப்ராஃபிட்ட சேஸ் பண்றேன்னு உங்க ப்ரொடக்ட் உங்க கேபிட்டல பாதுகாக்காம விட்டுருவீங்க. அது போயிடும். சரிங்களா? அதுக்கடுத்து நான் முக்கியமா ஃபாலோ பண்றது என்னன்னா, மார்க்கெட் ஏன் நகருதுன்னு தெரியலைன்னா, தயவு செஞ்சு வாங்காதீங்க. ட்ரேடும் பண்ணாதீங்க. சும்மா உட்காந்து பாருங்க. ஏன்னா, மார்க்கெட் சென்சஸ் ஓவரா வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கு, உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல டவுட்ஸ் இருக்குன்னா, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ.